ஒவ்வொரு தடையும் நம்ம கோவப்படும் போதும் நம்ம உடம்புல நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸ் சுரக்கும். ஃபஸ்ட்டு அடி வாங்கிறது நம்மளுடைய வயிறு தான். வயிறு, இன்டெஸ்டைன் போய் அந்த ஆசிட் போய் வயிறை நல்ல புண்ணு பண்ணிடும். அதே மாதிரி குடலில் உள்ள டைஜஷன் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிடும். தமிழில் ஒரு அழகான வசனம் உண்டு, எங்களோடலே சொல்லுவாங்க, மனம் படபடத்தால் குடல் படபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம மனசு அப்படியே கோவத்தில், இல்லைன்னா பயத்தில், இல்லை வெறுப்பில், அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் நம்ம மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுதோ, அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய வயிறு, குடல் எல்லாமும் அப்படியே டிஸ்டர்ப் ஆகும். சில பேருக்கு இந்த பிரச்சனையே இருக்கும். சாப்பிட்டதும் பார்த்திங்கன்னா உடனே அவங்களுக்கு டக்குன்னு உடனே அந்த மோஷன் போகிற ஃபீலிங் வரும். இல்லைன்னா ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன்னா அவங்களால அப்படியே வயிறு போட்டு வயிறை கலக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐயோ எனக்கு வயிற்ற கலக்குது, டென்ஷன், நீ என்ன வைவால கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால நம்மளுடைய மைண்டு, பர்டிகுலர்லி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கும் வயிற்றுக்கும் எப்பயுமே சம்மந்தம் உண்டு. அதனால தான் தேவையில்லாததை அவாய்ட் பண்ணலாம்.